ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம கலரேஷன் அண்ட் மிமிக்ரி தான் பார்க்க போகிறோம். கலரேஷன் அண்ட் மிமிக்ரி அனிமல்ஸோட அடாப்டேஷன். சில அனிமல் ஒரு குறிப்பிட்ட கலர் இல்லாட்டி பேட்டர்னில் இருக்கும். இது அந்த அனிமலை பாதுகாக்கவும் மற்ற அனிமல் அதை பாய்ஸ்னஸ்ன்னு நினச்சி பக்கத்தில் வராமல் இருக்க வார்ன் பண்ணவும், இல்லைன்னா டிசப்ஷன் மற்ற அனிமலை ஏமாற்றவும் உதவும். மிமிக்ரியில் ஒரு அனிமல் மாதிரியே இன்னொரு அனிமல் இருக்கும். இதுவே கலரேஷனில் ஒரு அனிமல் மாதிரியே இன்னொரு அனிமல் இருக்கிறது அதோட லைஃப் பார்ட்னரை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு. இப்போ ஒரு பிரைட் கலரில் இருக்கிற அனிமலை பார்த்தா இது பாய்ஸ்னஸாக இருக்குமோன்னு நம்ம பயப்படுவோம்ல, அந்த மாதிரி வார்னிங் கொடுக்கறத நம்ம கலரேஷன்னு சொல்லுவோம். கலரேஷனுங்கிறது அனிமல்ஸோட மொத்த தோற்றத்தை பற்றி சொல்லும். இது அந்த அனிமல் அதோட சரௌண்டிங் சுற்றுச்சூழல் கூட அப்படியே ஒளிஞ்சிக்கிடுறதுக்கும், அதை பிடிக்க வர அனிமல் கிட்ட நான் விஷ உடையவன் அப்படிங்கிற மாதிரி பயங்காட்டவும் ஹெல்ப் பண்ணும். ஒரு அனிமலும் இன்னொரு அனிமலும் பேசிக்கிடுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதோட துணையை அப்படியே ஈர்க்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். சில அனிமல் அதோட கலரை வச்சு மற்ற அனிமலை பயங்காட்டும். இதுவே இன்னும் சில அனிமல் அதோட கலரை வச்சு மற்ற அனிமலை அட்ராக்ட் பண்ணி அதை சாப்பிட்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும். டைப்ஸ் ஆஃப் கலரேஷன். ஃபஸ்ட்டு கேமோஃப்ளேஜ். சில அனிமல் அதோட சரௌண்டிங் கூடவே அப்படியே ஒளிஞ்சுக்கிடும். இந்த ஒளிஞ்சிருக்கிற அனிமலை பிடிக்க வர அனிமலுக்கு அது எங்கே இருக்குங்கிறது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எக்ஸாம்பிள் ஸ்டிக் இன்செக்ட். இந்த ஸ்டிக் இன்செக்ட் பார்க்கறதுக்கு ஸ்டிக் மாதிரியே இருக்கும். ஸோ மற்ற அனிமல் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டப்படும். கேமோஃப்ளேஜ்லேயே மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் மேட்சிங். ஒரு அனிமல் எங்கே இருக்கோ அந்த இடத்தோட கலர், அந்த இடத்தோட உருவம் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மூவ் பண்ணிச்சுன்னா அது பேக்ரவுண்டு மேட்சிங். இதுக்கான எக்ஸாம்பிளாக ட்ரீ ஃப்ராகை சொல்லலாம். அது பார்க்குறதுக்கு லீஃப் மாதிரியே இருக்கும். அந்த பூச்சி பார்க்குறதுக்கு மரப்பட்டை மாதிரியே இருக்கும். இது ரெண்டுமே பேக்ரவுண்ட் மேட்சிங்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரப்டிவ் கலரேஷன். ஜீப்ராவோட பேட்டர்னை பார்த்தாலே மற்ற எந்த அனிமலும் அதுக்கிட்ட போகாது. அதோட கலர் மற்ற அனிமலை டிஸ்ட்ரப்ட் பண்ணும். அதுதான் டிஸ்ட்ரப்டிவ் கலரேஷன். இதை ஃபிஷ்கிட்டையும் பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு கவுண்டர் ஷேடிங். இப்போது நீங்கள் ஃபிஷ்ஷெல்லாம் பார்க்கும்போது அதோட மேல் பகுதி நல்லா டார்க்காக இருக்கும். அடிப்பகுதி வயிற்று பகுதி ரொம்ப லைட் கலரில் இருக்கும்ல. இது ஒரு அடாப்டேஷன். நம்ம தண்ணியில் பார்க்கும்போது அது நல்லா டார்க் கலரில் இருக்கிறனால நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஸோ இந்த கவுண்டர் ஷேடிங் நம்ம அந்த மீனை பிடிச்சு சாப்பிடாம இருக்க ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு வார்னிங் கலரேஷன். நான் பாய்ஸ்னஸ், நான் விஷ உடையவன், நான் ஆபத்தானவன் அப்படின்னு சொல்லி இந்த அனிமல் அதோட கலர்லேயே நம்மளுக்கு வார்னிங் கொடுக்கும். பாய்சன் டிராக்ட் ஃப்ராக் நல்லா பிரைட் கலரில் இருக்கும். அது நல்லா பிரைட் கலரில் இருக்கிறனால அது பிடிக்க வர்ற ப்ரிடேட்டர்ஸ் பயந்து அதை பிடிக்காமல் தள்ளி இருக்கும். சில அனிமலோட அழகான கலரை பார்த்து அதோட பேர் அட்ராக்ட் ஆகும், ஈர்க்கப்படும். அதை தான் நம்ம மேட்டிங் டிஸ்பிளேஸ்ன்னு சொல்லுவோம். மேல் பீக்காக் கிட்ட நல்லா லாங்கான டெயில் இருக்கும்ல, அது ஃபீமேலை அட்ராக்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு தெர்மோ ரெகுலேஷன். ஒரு அனிமலோட கலர் அந்த அனிமல் எந்த அளவுக்கு ஹீட்டை உள்ளெடுக்குது, எந்த அளவுக்கு பிரதிபலிக்குது அப்படிங்கிறத தீர்மானிக்கும். டார்க் கலர் நிறைய ஹீட்டை தனக்குள்ள இழுத்துக்கிடும். லைட் கலர் பிரதிபலிக்கும், ஹீட்டை பிரதிபலிக்கும். இதனால தான் நல்லா குளிரான இடத்துல இருக்கிற அனிமல்ஸ் கிட்ட நல்லா டார்க்கான ஃபர் இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ரொடக்டிவ் கலரேஷன். சில அனிமல் ஒரு சில கலரில் இருக்கும். அது பார்க்குறதுக்கு ஒரு பொருள் மாதிரியே தோற்றமளிக்கும். இது அதை பிடிக்க வர்ற மற்ற அனிமல் கிட்டே இருந்து அதை பாதுகாக்கும். இதுக்கான எக்ஸாம்பிளாக மாற்ற சொல்கிறாங்க அந்த பூச்சி. இது மரப்பட்டை மாதிரியே இருக்கும். நெக்ஸ்ட்டு
மிமிக்ரி. ஒரு அனிமல் மாதிரி இன்னொரு அனிமல் இருந்துச்சுன்னா அது வந்து மிமிக்ரி. இது வந்து அந்த அனிமலோட கலர், ஆக்ஷன், உருவம் அப்படின்ட்டு நிறைய இதை அப்படியே காப்பி பண்ணும். இது வந்து அந்த அனிமலை பாதுகாக்கவும் ஒரு சில நன்மைகளை எடுத்துக்கிட்டதுக்கும் ஹெல்ப் பண்ணும். மிமிக்ரிங்கிற வேர்டு வந்து லாட்டினில் இருந்து எடுத்திருக்காங்க. மிமிக்கஸ்னா இமிட்டேஷன். ஒரு அனிமல் மாதிரியே அப்படியே இன்னொரு அனிமல் இருக்கிறது. எந்த அனிமல் இன்னொரு அனிமல் மாதிரி இருக்கோ அந்த அனிமலை நம்ம மிமிக்னு சொல்லுவோம். அந்த மிமிக் பண்ண அனிமல் வந்து எதை பின்பற்றுச்சோ அதை நம்ம மாடல்னு சொல்லுவோம். டைப்ஸ் ஆஃப் மிமிக்ரியில் ஃபஸ்ட்டு பேட்சியன் மிமிக்ரி. இதில் வந்து விஷம் இல்லாத அனிமல் வந்து விஷம் இருக்கிற அனிமல் மாதிரி தோற்றம் அளிக்கும். இதுக்கான எக்ஸாம்பிளாக விசாரி பட்டர்ஃப்ளையை சொல்கிறாங்க. அது வந்து விஷம் உள்ள மொனார்ச் பட்டர்ஃப்ளை மாதிரி தோற்றம் அளிக்கும். இந்த டாக்ஸிக் மொனார்ச் பட்டர்ஃப்ளையும் விசாரி பட்டர்ஃப்ளையும் இந்த ரெண்டு பட்டர்ஃப்ளையுமே நல்லா பிரைட் ஆரஞ்சு பிளாக் கலரில் இருக்கும். இந்த டாக்ஸிக் மொனார்ச் பட்டர்ஃப்ளை வந்து விஷ உடையதாக மட்டும் இருக்காது, நல்லா கெட்ட டேஸ்ட்லையும் இருக்கும். இதனால தான் மற்ற அனிமல் வந்து இந்த மொனார்ச் பட்டர்ஃப்ளையை சாப்பிடாது. இந்த மொனார்ச் பட்டர்ஃப்ளை மாதிரியே இருக்கிறனால விசாரி பட்டர்ஃப்ளையும் எந்த அனிமலும் சாப்பிடாது. நெக்ஸ்ட்டு முல்லாரியன் மிமிக்ரி. ரெண்டு ஆபத்தான ஸ்பீசிஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கும். அது வந்து நான் ஆபத்தானவன் மற்ற ப்ரிடேட்டருக்கு தெரிவிக்கிறதுக்கு உதவும். இதுக்கான எக்ஸாம்பிளாக பீஸையும் வேர்ப்ஸையும் சொல்கிறாங்க. இது ரெண்டுக்கிட்டையுமே எல்லோ அண்ட் பிளாக் கலரில் கோடு கோடாக இருக்கிற பாடி இருக்கும். இந்த பேட்டர்னை பார்த்தாலே இதை பிடிக்க வர அனிமலுக்கு இது ஆபத்தானதுங்கிறது தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு அக்ரெசிவ் மிமிக்ரி. இது வந்து 1-2 கார்னிவரஸ் ஸ்பைடர், ஃபிஷ்ஷஸ் அண்ட் லிசார்ட் கிட்டலாம் பார்க்க முடியும். இந்த அனிமல்ஸ் வந்து என்விரான்மெண்ட் கூட அப்படியே மேட்ச் ஆகி மற்ற அனிமலை பிடிச்சு சாப்பிடும். இதில் 2 டைப் இருக்குது, கன்சீலிங் மிமிக்ரி, அல்லூரிங் மிமிக்ரி. ஃபஸ்ட்டு கன்சீலிங் மிமிக்ரி. சில அனிமல் வந்து சரௌண்டிங் கூட அப்படியே மெர்ஜாகி கலந்து மற்ற அனிமலை பிடிச்சு சாப்பிடும். இதுக்கான எக்ஸாம்பிளாக ஸ்பைடர். அது வந்து இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டு மற்ற அனிமலை பிடிச்சு சாப்பிடும். நெக்ஸ்ட்டு அல்லூரிங் மிமிக்ரி. 1-2 அனிமல் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக அதோட இறைய ஈர்க்கிற மாதிரி இருக்கும். இந்த அனிமல் வந்து அழகாக இருக்கே அப்படின்ட்டு ஆசைப்பட்டு வர்ற ப்ரே இறை வந்து பாதிக்கப்படும். இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து ஏஞ்சலர் ஃபிஷ். இது வந்து ஆழ்கடலில் வாழும். இதோட நெத்தி பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபின் வந்து பார்க்குறதுக்கு லைட் மாதிரியே இருக்கும். இதை பார்த்து அட்ராக்ட் ஆகி வர்ற மற்ற இறைய வந்து இது சாப்பிட்ரும். இதுக்கான எக்ஸாம்பிளாக நம்ம ஸ்பைடரையும் சொல்லலாம். ஸ்பைடர் வந்து நல்லா அழகாக இருக்கிற பூ பக்கத்தில் போய் வீடு கட்டும். அந்த பூவுக்கு அட்ராக்ட் ஆகி வர்ற ஸ்பீசிஸ் வந்து ஸ்பைடரோட வலையில் மாட்டி இறையாக மாறும். நெக்ஸ்ட்டு ஆட்டோமிமிக்ரி. ஒரு சில ஆர்கனிசம் அதோட பாடி பார்ட்டையே மிமிக் பண்ணும். இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து ஸ்னேக். ஸ்னேக்கோட வால் வந்து ஸ்னேக்கோட தலை மாதிரியே இருக்கும். ஸோ ஸ்னேக்கை பிடிக்க வர்ற மற்ற ஆர்கனிசம் எது தலை அப்படிங்கிறது தெரியாமல் அது வந்து கன்ஃபியூஸ் ஆகும். இதனால் அந்த ஸ்னேக்கை அட்டாக் பண்ணாமையே போயிடும். நெக்ஸ்ட்டு கான்ஷியஸ் மிமிக்ரி. சில அனிமல் வந்து நம்ம அதை அட்டாக் பண்ண வாரோன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே அது வந்து டெத்தான மாதிரி நடிக்கும். இதுக்கான மெயின் எக்ஸாம்பிள் வந்து பீட்டில். நம்ம இப்போ ஒரு பீட்டில் அடிக்க போகிறோன்னா அது வந்து ஒரு கல் மாதிரி செத்து விழுந்துடும். அந்த பீட்டில் நம்மளால் புல்லுக்கு இடையில இந்த மாதிரி தேட முடியாது. ஸோ அதை அப்படியே விட்டுட்டு போயிடுவோம்ல. இதனால் அந்த பீட்டிலுக்கு எவ்வளோ நன்மை நடக்கும். அவ்வளோதான். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.